வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் வந்துட்டு சிவலிங்கம் இருக்கா? அப்போ வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு இதை செய்ய மறக்காதீங்க. இந்த மாதிரி செய்யாமல் சும்மா வந்து சிவலிங்கத்தை வச்சுருக்கவே கூடாதுங்க. இந்த அபிஷேகம் வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு செய்யணுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் சிவலிங்கம் இருக்குது பாருங்களேன். சிவலிங்கம் வந்துட்டு அபிஷேக பிரியர். சிவன் வந்து அபிஷேகம் நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே விரும்பி நம்ம வீட்டில் வந்து இருப்பார், நம்ம கூடவே இருப்பார், எந்த காரியத்துலேயும் நம்மளுக்கு வந்து துணை இருப்பாருங்க. இந்த சிவனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில வீட்டுகளில் பாருங்கள் தூசி அடைஞ்சு போய் நான் நிறைய பேரோட பூஜை அறைகள்ல எல்லாம் பார்த்துருக்கேன். அந்த சிவலிங்கம் வச்சுருப்பாங்க, மற்ற சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க, அப்படியே தூசி அடைஞ்சு போய் அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த சாமியார் மாதிரி நல்லா விளக்கேற்றுவாங்க, பூ வைப்பாங்க, சந்தன குங்குமம்லாம் வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த சிலைகளை மட்டும் வந்துட்டு அப்படி தூசி பிடிச்சி போயிருக்கும். சாமி ஃபோட்டோலாம் அப்படி தூசி பிடிச்சி போயிருக்கும். அந்த மாதிரி இருக்காமல் அந்த சிலையை வச்சுருந்தீங்க, சிவலிங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிவலிங்கத்தை வந்துட்டு தினமும் தண்ணீரால் அபிஷேகம் பண்ணணுங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். நீங்கள் ஒரு தட்டில் வச்சு அந்த தட்டை போயிட்டு வீட்டில் குழாய் இருக்கும் இல்லையா, இந்த குழாயில் வந்துட்டு அந்த தண்ணீர் வந்துட்டு அந்த சிவலிங்கம் மேலேயும் நந்தி மேலேயும் விழுகிற மாதிரி காட்டணுங்க. அந்த குழாயில் காட்டி கொஞ்சம் நேரம் தண்ணீர் அபிஷேகம் பண்ணாலே போதுங்க. அதுக்கு தனியாக ஒரு பொருள்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அதே மாதிரி நீ குலதெய்வத்துக்கும் வீட்டில் வந்துட்டு பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வைப்பீங்களே, அதுலேயுமே வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு தினமும் பச்சை கற்பூரம் வந்து சேர்த்திங்க அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே நல்லது. வீட்டில் வந்து தெய்வ சக்தி நிரந்தரமாக குடியிருக்குங்க. இந்த சிலைக்கு வந்துட்டு மற்ற அபிஷேகங்கள் உங்களால் பண்ண தெரியலை அப்படின்னு சொன்னாலுமே ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. இந்த தண்ணீரால் அபிஷேகம் பண்ணாலே அது அவ்வளோ பெரிய சக்தி இருக்குங்க. இந்த தண்ணீரால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதோட வித்தியாசத்தை உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வெற்றிகளை உங்களால் கண்கூட பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.